மகாநதி சீரியல்ல யமுனா நிவின் கிட்ட ஏங்க என்ன பார்த்தா என்ன லூஸ் மாதிரி தெரியுதா? நீங்க என்ன இந்த காவேரிக்கு ரொம்ப ஓவரா சப்போர்ட் பண்றீங்க? அவ ஒர்க் ஷாப்காக ஒரு வாரம் வெளில தங்கி இருக்குன்னு சொல்லும்போது எங்க அம்மாவே வேணாம்னு சொன்னாங்க. நீங்க என்னங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணி எங்க அம்மா கிட்டே பேசுறீங்க? எனக்கு அப்புறம் தான் விஷயம் புரிஞ்சுது. ஒர்க் ஷாப்புங்கிற பேர்ல ஒரு வாரம் வெளில தங்கினா நீங்க அவங்க கூட சேர்ந்து வெளில ஊர் சுத்தலாம். அதுக்கு பிளான் பண்ணி தானே நீங்க சொன்னீங்க. நான் தான் பைத்தியக்காரி இல்ல, நான் மட்டும் தான் கத்திட்டு இருக்கேன். என் பேச்ச கூட நீங்க கேட்கல. நான் உங்களை கேள்வி கேட்டு நீங்க ஒன்னும் ஏஞ்சி போவேனா, நானே போறேன்னு போறாங்க. யமுனா போனதும் நிவின் அவர் காதுல இருந்து இயர்போனை வெளில எடுக்கிறாரு. யமுனா திரும்பவும் நிவின் கிட்ட பேசலான்னு வரும்போது காதுல இயர்போன் இருக்கிறத பார்த்து இப்போ இவரு நம்ம இவ்வளவு நாள் சொன்னதெல்லாம் காதலே வாங்கல போல, அவர் பாட்டு கேட்டு ஜாலியா இருக்காரு, இவர்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு கோவத்தோட ரூமுக்கு போறாங்க. விஜய் காலையில தூங்கி எழுந்ததும் காவேரி அவருக்காக இடத்துல இருந்து வேப்பிலைய பறிச்சு கொண்டு வராங்க. என்னடி காவேரி இது, நான் உனக்கு பண்ண மாதிரியே நீ எனக்கு பண்றியான்னு கேட்க, விஜய் ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணுங்க. அம்மா போட்டுச்சுன்னா எல்லாருமே வேப்பில தான் முதல்ல கொண்டு வருவாங்க, அதான் நீங்களும் எனக்கு பண்ணீங்க, அதே தான் நானும் உங்களுக்கு பண்ண போறேன். இது ரொம்பவே டிஃபால்ட். நீங்க ஏதோ என்ன பார்த்து காப்பி அடிச்சு தான் நீ பண்றேன்னு சொல்லாதீங்க. இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே பண்ணுவாங்க. உங்களுக்காக வேப்பில போட்ட படுக்கையை ரெடி பண்றேன், உங்களுக்கு குணமாற வரைக்கும் நீங்க இதுல தான் படுக்கணும்னு சொல்றாங்க. காவேரி நொண்டி நொண்டி நடக்கிறத பார்த்த விஜய் எனக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. காவேரியும் அது ஒண்ணு இல்லைங்க, வேப்பிலைய பறிக்கலான்னு மரத்து மேல ஏறினேன், வேப்பில ரொம்ப ஹைட்ல இருந்துச்சா, நானும் கொஞ்சம் எக்கி எடுத்தேன், அதுல கொஞ்சம் கால் ஸ்லிப் ஆயிடுச்சுங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட விஜயும் டென்ஷன் ஆகி, ஏண்டி உன்னை யாரு இந்த மாதிரி வேலை பண்ண சொன்னா, நீ பாட்டு ஆர்வ கோளாறுல ஏதோ வேலை எல்லாம் பண்ற, பாப்பாக்கு எதாவது ஆயிட போகுதுன்னு சொல்ற, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விஜய், கால் தான் ஸ்லிப் ஆச்சு, பாப்பாக்கு ஒன்னும் ஆகல, நீங்க போய் பிரஷ் பண்ணிட்டு வாங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேங்கிறாங்க. எதர்ச்சியா காவேரிக்கு போன் வர, போன் எடுத்த விஜய் காவேரி தன்னோட அப்பா கூட இருக்கிற போட்டோ வால்பேப்பரா வச்சிருக்கிறத பாத்துடுறாரு. ஓ, இன்னைக்கு காவேரியோட அப்பாவுக்கு பர்த்டே போல, நம்ம ஏதாச்சும் பண்ணுமேன்னு ஒரு கேக் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு டெலிவரி பண்ண சொல்றாரு. காவேரி கூப்பிட்டு காவேரி கேக்க பிரிச்சு பாருன்னு சொல்ல, அவங்களும் ஹாப்பி பர்த்டே அப்பா அப்படின்னு எழுதிருக்கிற கேக்க பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் விஜய், எங்க அப்பா கூட இருக்கும்போது தான் நாங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம், எங்களை அவரு ரொம்பவே கஷ்டம் தெரியாம வளர்த்துட்டாரு, அவர் போனதுக்கு அப்புறம் தான் கஷ்டம்னா என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு அவரை பத்தி சொல்லி ஃபீல் பண்றாங்க. விஜயும் காவேரியை சமாதானப்படுத்தி, மாமா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணை நான் ரொம்ப பத்திரமா பாத்துப்பேன்னு சொல்லி கேக் கட் பண்ணி சாப்பிட்டு சந்தோஷப்படுறாங்க. சாரதாவும் குடும்ப ஆளுங்களும் சந்தானத்தோட போட்டோவை வச்சு அவருக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சு, சந்தானம் இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லாருக்கும் வாரி வாரி வழங்குவான், ஆனா இந்த பசுபதியால தான் மனசணிஞ்சு போய் இறந்து போயிட்டான், குடும்பமும் கஷ்டமான நிலைமைக்கு வந்துருச்சு, காரணமான பசுபதி மொத்தம் சந்தோஷமா இருக்கும், அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா தான் ரொம்ப சந்தோஷப்படுவோம்னு சொல்ல, குமரனும் கவலைப்படாதீங்க பாட்டி, அதுக்கான நேரம் வந்துருச்சு, அவனுக்கு ஏதாவது அவமானு தெரியல, ஆனா அவன் ஜெயிலுக்குள்ள போறது மட்டும் உறுதி, கூடிய சீக்கிரம் அவன் மாட்டுவாங்கிறாரு. இதுதான் இன்னைக்கு எபிசோட நடந்தது.